ஓம் சாந்தி. 8/9/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 15/12/2001. ஒரேயொருவரிடம் உங்களை ஒப்படையுங்கள். தூய்மையை கிரகிப்பதன் மூலம் ஆன்மீகத்தை பேணுவதுடன் உங்களின் மனதால் சேவையும் செய்யுங்கள் என்று ஆன்மீக தந்தை எங்கும் உள்ள ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீகத்தை எந்த அளவிற்கு ஒவ்வொரு குழந்தையிலும் ஆன்மீகத்தின் பிரகாசம் உள்ளதென பார்க்கின்றார். ஆன்மீகம் கண்களின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆன்மீகத்தின் சக்தியை கொண்டுள்ள ஆத்மாக்கள் சதா தமது கண்களின் ஊடாக ஆன்மீக சக்தியை மற்றவர்களுக்கு வழங்குவார்கள். ஆன்மீக புன்னகை மற்றவர்களுக்கு சந்தோஷ அனுபவத்தை கொடுக்கும். அவர்களின் நடத்தையும் முகங்களும் தேவதைகளைப் போல் இலேசாகவும் ஒளியாகவும் தோற்றம் அளிக்கும். இத்தகைய ஆன்மீகத்தின் அடிப்படை தூய்மையாகும். உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் எந்த அளவிற்கு தூய்மை உள்ளதோ அந்த அளவிற்கு ஆன்மீகம் புலப்படும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரமாகும். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் நடத்தையாகும். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் ஆன்மீகத்தையும் அவனின் அல்லது அவளின் தூய்மையின் அடிப்படையிலேயே பார்க்கின்றார். இந்த உலகில் வாழும்போது ஆத்மாக்கள் சூட்சும தேவதைகள் போல் தோற்றம் அளிப்பார்கள். அதி மேன்மையான ஆன்மீகத்தின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழங்கும் எங்கும் உள்ள சகல ஆன்மீக ஆத்மாக்களுக்கும் தமது எண்ணங்களிலும் கனவுகளிலும் தூய்மையின் பாடத்தை பயன்படுத்தும் பிரம்மாச்சாரி குழந்தைகளுக்கும் திட சங்கற்பத்தை கொண்டிருக்கும் எல்லோருக்கும், அத்துடன் தமது மனங்களால் சேவை செய்யும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் சதா நல்லாசிகளை வழங்கி நல்லாசிகளை பெறுகின்ற புண்ணிய ஆத்மாக்களுக்கும் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரான பாப்தாதாவின் இதய ஆழத்திலிருந்து அதிக அளவு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். இறைவனின் சகவாசத்தில் இருப்பதன் மூலம் எந்தவிதமான தவறான சகவாசத்தாலும் தாக்கப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சதா சத்திய சகவாசத்தில், அதாவது சத்சங்கத்தின் ஒன்று கூடலில் இருப்பீர்களாக. நீங்கள் எத்தகைய தீய சகவாசத்தில் இருந்தாலும் உங்களின் மென்மையான சகவாசம் அவர்களுடையதை விட பல தடவைகள் அதிகம் சக்தி வாய்ந்தது. இறை சகவாசத்தின் முன்னால் அந்த சகவாசம் எதுவுமே இல்லை. எல்லோரும் பலவீனமானவர்கள். ஆனால் நீங்கள் பலவீனம் அடையும் போது தவறான சகவாசத்தால் நீங்கள் தாக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் சதா ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருக்கும்போது, அதாவது நீங்கள் சதா சத்தியத்தின் சகவாசத்தில் இருக்கும்போது, உங்களால் வேறு எவரின் சகவாசத்தின் நிறத்தின் ஆதிக்கத்திற்கும் உட்பட முடியாது. அப்போது வீணான சூழ்நிலைகளும் வீணான சகவாசமும், அதாவது தவறான சகவாசமும் உங்களை தாக்க முடியாது. ஸ்லோகம்: தீயதை நல்லதாக மாற்றுபவர்களால் மட்டுமே சந்தோஷமான இதயத்தை கொண்டவர்களாக இருக்க முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.